ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ப்ரோ A to Z ஃபுல் வீடியோ எனக்கு வேணும், யூடியூப்பில் போடுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு ரீல்ஸாக போடுறீங்க, ஒரே வீடியோவாக யூடியூப்பில் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி ஒரே வீடியோவாக யூடியூப்பில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம், என்னென்ன செக் பண்ணுவாங்க எல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போனவுடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா அவங்க ப்ளட் டெஸ்ட்டில் மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ளட்டில் ஏதாவது நோய் இருந்தால் தெரிஞ்சிடும். அதே மாதிரி யூரினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தலையிலேருந்து வந்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, உங்கள் தலையில் பொடுகு ரொம்ப டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் செக் பண்ணுவாங்க தலையில். அதனால் டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அதுக்கப்புறம் கண், ஃபஸ்ட்டு கண்ணு தான் செக் பண்ணுவாங்க. லாங் சைட்டு, ஷார்ட் சைட்டு. லாங் சைட்னால் தெரியும் உங்களுக்கு, தூர பார்வை. ஷார்ட் சைட்னால் கிட்ட பார்வை. ஒரு 6 மீட்டர் இருக்கும். அந்த 6 மீட்டருக்கு தூரத்தில் நீங்கள் இங்கேருந்து கண்ணை ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை மூடுவாங்க. அந்த ஒரு கண்ணில் மூடி ஒரு கண்ணில் சொல்லணும், அவங்க காட்டின நம்பர்லாம் கரெக்டாக சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கண்ணை மூடுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஷார்ட்டு, இது பக்கத்து கிட்ட பார்வையும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு லெட்டர் கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. அதை வாசிக்கும்போது உங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டியை செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு திக்குவாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க உங்களுக்கு. அதாவது சிலவங்க கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். கண் எப்படி சொல்கிறது, அந்த கலர் பிளைண்ட்னஸ் சார்ட் உங்களுக்கு காட்டுறேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் லாங் சைட்டு, ஷார்ட் சைட்டு முடிச்சுட்டு ஸ்குவிண்ட் ஐ, அதாவது மார்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை வச்சுட்டு இப்படி செக் பண்ணுவாங்க, உங்கள் கருவிழி கரெக்டாக அசைதா அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. உங்கள் கருவிழி ஒரு கண்ணு சிலவங்களுக்கு மார்கன்னா தெரியும், கண்ணு ஒரு கண்ணு இப்படி இருக்கும், ஒரு கண்ணு இப்படி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இது இவ்வளோ தான் கண்ணுக்கு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காது என்ன செக் பண்ணுவாங்கன்னா, உள்ளே எதுவும் அழுக்கு இருக்கக்கூடாது உங்களுக்கு. அதாவது உள்ளே இந்த வேக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி காது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, இந்த சைடில் ஒரு டெங்குன்னு ஒரு சவுண்டு கத்துவாங்க, ஒரு சத்தம் போடுவாங்க. அந்த சத்தத்தில் போடும்போது அவங்க ஏதாவது ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த வேர்டை நல்லா லிசன் பண்ணிக்கணும். அப்படி லிசன் பண்ணதுக்கப்புறம் அதை கேட்பாங்க உங்கள்கிட்ட, நான் என்ன வேர்டு சொன்னேன்னு கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். அதை வச்சு தான் உங்கள் காது எப்படி கேட்கு அப்படின்னு அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூக்கில் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, மூக்கு நிலவுக்கு பெண்டாக இருக்கும், நோஸ் பெண்டாக இருக்கும். அதாவது டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ளே அந்த மூக்கு தண்டு பெண்டாக இருக்கும். அது பெண்டாக இருக்கக்கூடாது, அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஏன்னா நோஸ் பெண்டாக இருந்தால் ஒன் சைடு மூக்கு அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக இப்போவே ஆப்ரேஷன் பண்ணால் எதாக இருந்தாலும் இப்போவே பண்ணிக்கோங்க. மெடிக்கல் டைம் எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் பல் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கரை எதுவும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா பல்லுக்கு இப்போ மேலே உள்ள பல்லுக்கு ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்குது, கீழே உள்ள பல்லுக்கு ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சொத்த புல் இருந்தால் அதை அடைச்சிட்டு போயிருங்க, அப்புறம் மஞ்சக்கரை இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளோதான். மற்றபடி பல் உடஞ்சாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஷோல்டர், அதாவது ஒரு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஒரு ஷோல்டர் ஏறி போயிருக்கும், ஒரு ஷோல்டர் இறங்கி போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுவும் ரொம்ப செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த செஸ்ட்டு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளாட் செஸ்ட்டாக இருக்கக்கூடாது. சிலவங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் செஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பீஜியான் செஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது செஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும் சிலவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செஸ்ட் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ஸ்கின், அவங்களுக்கு எதுவும் அலர்ஜி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் எப்படி சொல்கிறது, இந்த நிறைய பேருக்கு கையில் ஏதாவது அலர்ஜி மாதிரி பொடுக்காக இருக்கும் உடம்பு ஃபுல்லாக, அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்கின் அலர்ஜி எதுவும் இருக்கக்கூடாது. அதையும் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பார்ப்பாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தழும்பு இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் தழும்பு எப்படின்னா கையில் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் சூசைடு அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்ட்டு அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அதில் எதுவும் தழும்பு இருந்தால். மற்ற ஏதாவது இடத்துல தழும்பு இருந்தாலும் நீங்கள் சார் அப்படி சின்ன வயசில் கீழே விழுந்தேன் அந்த மாதிரி எதாவது சொல்லிக்கலாம். அது கூட ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தீக்காயம் அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல எதுவும் தழும்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் மெயின். அது ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டும் சத்தியமாக எந்த டேட்டும் போட்டுறாதீங்க. எந்த இடத்துல டேட்டு போட்டால் அது கண்டிப்பாக அலோடு கிடையாது. நீங்கள் டேட்டு போட்டதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதில் தழும்பு வரும். அது எப்படின்னு கேட்பாங்க. அதனால் டேட்டு போடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது உங்கள் கையை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்ப்பாங்க. அந்த 2 கையும் ஒட்டக்கூடாது. அதாவது இந்த 2 முட்டும் ஒட்டக்கூடாது.
இந்த 2 கையும் ஓட்டுச்சுன்னா அது வந்து லைட்டாக ஓட்டினா ப்ராப்ளம் இல்லை, ரொம்பவும் ஓட்டினா அதுக்கு ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க, அவங்க அதை பார்ப்பாங்க. ரொம்பவும் வளைஞ்சிருந்தால் தான் அது ப்ராப்ளம், லைட்டாக இருந்தால் அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹேண்டில் அவ்வளோ தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கை வந்து இதாக இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சில நிறைய பேருக்கு இந்த விரல் ஏதாவது ஒன்று பாதி விரல் கட்டாக இருக்கும், அந்த மாதிரி எது இருந்தாலும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் கை வந்து ஸ்வெட் ஆகக்கூடாது, வேர்க்கக்கூடாது. இப்படி கையை இப்படி பொத்தி வச்சு இப்படி உள்ளங்கை வேர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, அதுவும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டியும் பார்ப்பாங்க. கையை இப்படி வச்சு சொல்லி ரொம்பவும் ஷேக் ஆகக்கூடாது உங்கள் கை. சரக்கடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கை ரொம்ப ஷேக் ஆகும். ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ஷேக் ஆகக்கூடாது, அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைவேட் பார்ட்டை என்ன செக் பண்ணுவாங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ப்ரைவேட் பார்ட்டை வந்து அணுறுப்பில் வந்து இந்த முன்னால் தோல் விரியுதான்னு பார்ப்பாங்க. சிலவங்களுக்கு அந்த தோல் அடைச்சிருக்கும், அந்த தோல் வந்து முழுசாக வெளியே வரணும், அது வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விரைப்பையில் என்னென்னா 2 விரைப்பை இருக்கான்னு பார்ப்பாங்க. சிலவங்களுக்கு 1 இருந்தால் 1 இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்கும், 100 இருக்கும், அப்படி 1 இருக்கக்கூடாது, 2 இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பைல்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ பைல்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, உங்களை பின்னால் திரும்ப வச்சு குனிய வச்சு அந்த இடத்த பிளந்து காட்ட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இருமணும், நல்லா இருமும்போது உங்களுக்கு பைல்ஸ் இருந்தால் அது வந்து வந்துடும், வெளியே வந்துடும், பைல்ஸ் தெரிஞ்சிடும். அதையும் பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க பைல்ஸ் ரொம்ப. அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, பிபி சொல்லிட்டேன். அப்புறம் நாக்னியும் அதே மாதிரி தான். நாக்னிக்கு நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, நிற்க வச்சு பார்ப்பாங்களா படுக்க வச்சு பார்ப்பாங்களான்னு நீங்கள் நிற்க வைக்கும் போதே ஒழுங்காக வந்து காலை வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாக்னி இல்லாத மாதிரியே காலை வைங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ஒழுங்காக நெல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது நாக்னி நல்லா நிற்க பழகுங்க. அது இப்போ யூடியூப்பில் வீடியோ இருக்குது பாருங்கள், ஒழுங்காக எப்படி நிற்கணும் அப்படின்னு நாக்னியில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அவங்கள படுக்க வச்சு செக் பண்ணுவாங்க. அதுலேயும் ரொம்ப இருந்தால் ஒரு ஸ்கேல் அளவு வைப்பாங்க, அதையும் மீறி இருந்தால் தான் அவங்களை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ட் பண்ணால் ரீமெடிக்கல் போட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃப்ளாட் ஃபுட்டு வந்து நிறைய பேர் இருக்கும். ஃப்ளாட் ஃபுட்டு எப்படி செக் பண்ணணும் உங்களுக்கு இருக்குன்னா, தண்ணியில் காலை நினச்சிட்டு இந்த இடத்துல அப்படியே நடந்து போங்க. அப்படி நடந்து போகும்போது உங்கள் கால் எல்லா பாதமும் தரையில், அதாவது அந்த தண்ணி வந்து தரையில் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குது. சிலவங்களுக்கு அந்த வளைவு இருக்கணும், அதை நடந்து போகும்போதே சில அந்த சைடில் மட்டும் இந்த கேப் இருக்கும். அப்படி தண்ணி அந்த இடத்துல மட்டும் படாமல் இருந்தால் உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து வெரிகோஸ் வெயின் வந்து நீங்கள் இப்போவுமே ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் இப்போவே ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த டயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மேபி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் இப்போவே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க. நான் அதனால தான் இப்போவே இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வெரிகோஸ் வெயின் வந்து எதில் செக் பண்ணுவாங்கன்னா, முன்னாலெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, இந்த இடத்துக்கு பின்னால், முட்டுக்கு பின்னாலெல்லாம் செக் பண்ணுவாங்க. 2 இடத்துலையும் நிற்க விட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மரபணு உங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ பரம்பரையாக எனக்கு இந்த இடத்துல வீங்கியிருக்கு, கையில் வீங்கியிருக்கும், சிலவங்களுக்கு காலில் வீங்கியிருக்கும், சிலவங்க செஸ்ட்டில் வீங்கியிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் முன்னாக்கூட்டியே அவங்கள்ட்ட சொல்லணும். சார் எங்கள் ஃபேமிலியில் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கும் இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கும் இருக்குது, இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னால் விட வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான் செக் பண்ணுவாங்க. வேறு இந்த நெயில் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சிலவங்களுக்கு நெயில் இருக்காது, மேபி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் அது என்ன ஆச்சுன்னு எதுவும் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் மெடிக்கலை பற்றி. ஃபஸ்ட்டு வந்து ஆனால் என்னென்னா எல்லோரும் பயப்படாதீங்க. ஏன்னா பிபி செக் பண்ணும்போது நிறைய பேர் நீங்கள் பயப்படுவீங்க. பிபி உங்களுக்கு கூடிடும். பிபி உங்களுக்கு கூடினா திரும்ப உங்கள் உட்கார வச்சு நீங்கள் எப்போ திரும்ப நார்மலாக வரவங்களோ திரும்ப எடுப்பாங்க. ஸோ வந்து பிபிக்கு மட்டும் வந்து கண்டிப்பாக பயப்படாதீங்க. அந்த நேரத்தில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது நினச்சிட்டு டென்ஷன் இல்லாமல் இருங்க. உங்களுக்கு லவ்வர் இருந்தால் உங்கள் லவ்வரை பற்றி நினைங்க, டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சத்தியமாக அந்த நேரத்தில் மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க. அப்புறம் பிபி கூடிச்சுன்னா அது ரொம்ப திருப்பி ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. ரீமெடிக்கல் போட்டால் உங்களுக்கே தெரியும், மறுபடியும் அலைய வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே மெடிக்கல் 2 நாள் நடக்கும். அது வந்து அங்கே போய் தங்குறதே பெரிய விஷயம். இதில் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் வந்து ஃபுட்டு நல்லா எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆயிரும். தண்ணி நிறைய குடிச்சிருங்க. இல்லைன்னா கண் உங்களுக்கு மங்கலாக தெரியும் உள்ளே. அதே மாதிரி உள்ளே போகும்போது கண் செக் பண்ணும்போதெல்லாம் சூரிய ஒளியை எதுவும் பார்க்காதீங்க. வெளிச்சமாக எதுவும் பொருள் எதுவும் லைட்டெல்லாம் இருந்தால் பார்க்காதீங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை வந்து உங்களை நம்பர் வாசிக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாது, மங்கலாகிடும் கண். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நைட்டு இங்கேருந்து போகிறதுக்கும் ஸ்டே பண்ணதுக்கும்
கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சு போயிருங்க அந்த இடத்துக்கு. நம்ம இவ்வளோதான் மெடிக்கலை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன். நான் அடுத்து உங்களுக்கு இதை பற்றி இன்னொன்றும் ஒவ்வொரு இதையும் பற்றி தனித்தனியாக நான் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரோ எனக்கு ஏதாவது நீங்கள் விழுந்த ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருந்தாலோ, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் உங்கள் டாக்டரோட சர்டிஃபிகேட் வேணும். எனக்கு எப்படி ஆப்ரேஷன் ஆச்சு, ஆப்ரேஷன் ஆன பிறகு இல்லை இவன் நல்லா தான் இருக்கான், இவனால் எல்லாம் பண்ண முடியும்னு உங்கள் டாக்டர் தரப்புலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அதை கொடுத்தா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்கள் மெடிக்கல்லையே காட்டுங்க, கொண்டு போங்க. அப்படி இல்லைன்னா ரீமெடிக்கலில் போடுவாங்க, அப்போ கூட நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக டாக்டர் சர்டிஃபிகேட் வேணும். இவனால் எல்லாம் முடியும், திரும்ப இவனால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ தான் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நான் அடுத்த ஃபிசிக்கலை பற்றி எப்படி இருக்கும் என்னென்ன இருக்கும்ட்டு நான் அடுத்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன்.